வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கூட்டு தொழில் அமையுமா, ஜாதகத்தில் கூட்டு தொழில் செய்கிறதுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கணும், எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கூட்டு தொழில் செய்யலாம் அல்லது செய்யக்கூடாது, இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதிவையெல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். கூட்டாக சேர்ந்து தொழில் செய்கிறதுக்கு ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதன் பிறகு எந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் கூட்டாக தொழில் சேர்ந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவம் அவருடைய தொழில் கூட்டாளியை குறிக்கும், 10ஆம் பாவம் தொழிலை குறிக்கும். அதே மாதிரி தொழில் கூட்டாளிக்கு 10ஆம் பாவம் அப்படிங்கிறது 4ஆம் பாவம். அதாவது 4ஆம் பாவம் அப்படிங்கிறது தொழில் கூட்டாளியினுடைய 10ஆம் பாவ பலத்தை குறிக்கும். இப்போ கூட்டு தொழில் செய்யக்கூடியவருடைய ஜாதகத்துல 7ஆம் பாவ சப்ளாடு 4, 10 இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாம கூட்டா சேர்ந்து தொழில் செய்யற நேரத்துல அது தசையாவும் நடந்தா கண்டிப்பா கூட்டு தொழில் நல்ல விதமா நடக்கும். ஒருவருக்கு மட்டும் இந்த அமைப்பு இருந்தா பத்தாது, கூட்டாளிக்கும் அதே மாதிரி அமைப்பு இருந்தா நீண்ட காலமா கூட்டு தொழில் செய்வாங்க. கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா 2 பேர்த்துக்கு இடையிலையும் ஈகோ வரக்கூடாது. ஒருவர் ஒன்று சொல்றாருன்னா மற்றொருவர் விட்டு கொடுத்து போகணும். தொழிலுக்கு எது சாதகமான அமைப்போ அந்த அமைப்பை கூட்டாளி ஈகோ பார்க்காம ஏத்துக்கணும். இதுக்கு 2 பேர்த்துடைய லக்னமும் நட்பா இருக்கணும். அதாவது மேஷ லக்னத்துக்காரர் ஒரு தொழில் செய்யறாருன்னா அவருடைய கூட்டாளி மிதனம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த லக்னத்துல பிறந்தவரா இருக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். கும்ப லக்னத்துல ஒருவர் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருடைய கூட்டாளி மேஷம், மிதனம், துலாம், தனுசு இந்த லக்னத்துல பிறந்தவரா இருக்கணும். இது மாதிரி கூட்டு தொழில் செய்யறவங்களுடைய கூட்டாளிங்க எல்லாருமே சாதகமான லக்னத்துல இருந்தாங்க அப்படின்னா எதிர்ப்புகள், பிரச்சனைகள், பிரிவுகள் எதுவுமே இல்லாம நல்ல விதமா தொழில் நடத்த முடியும். மேலும் கூட்டாளியோட ஜாதகத்துல தொழில் செய்யற காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய தசா புத்தி தனஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் சாதகமா இருக்கணும். இல்லைன்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத அவர் அனுபவிப்பாரு. இப்படி பல விதங்கள்ல ஜாதகத்தை பார்த்து தான் கூட்டாளியோட சேர்ந்து தொழில் செய்யணும். சரி, இப்போ கூட்டு தொழில் யாரால சிறப்பா செய்ய முடியாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருவருடைய ஜாதகத்துல 7ஆம் பாவ சப்ளாடு 3, 9 இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தா கண்டிப்பா அவருக்கு கூட்டு தொழில் ஒத்து வராது. அப்படியே மீறி கூட்டு தொழில் செஞ்சாலும் ரொம்ப நாளைக்கு அந்த கூட்டு தொழில் நிலைக்காது. 7ஆம் பாவ சப்ளாடு 6, 8, 12 இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தா கூட்டு தொழில் செஞ்சு அதன் மூலம் பெரிய கடனாளி ஆயிடுவாங்க. உங்களை கடனாளி ஆக்கிட்டு கூட்டாளி விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. 7ஆம் பாவ சப்ளாடு 3, 8 இந்த பாவங்களோட தொடர்பு கொண்டு தசை நடந்தா கூட்டாளி எல்லா பணத்தையும் சுரண்டிட்டு ஏமாத்திடுவாங்க. கூட்டு தொழில் செய்யறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்குவாங்க. கூட்டாளியோட ஜாதகமும் பார்க்கணும், 2 ஜாதகத்தையும் பொருத்தி பார்க்கணும். 2 பேரும் நீண்ட காலம் கூட்டா தொழில் செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்களோட கூட்டு சேர்ந்து தொழில் செய்யணும். நன்றி, வணக்கம். உங்க வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்க வரன் தேடுறீங்களா? எங்களுடைய சேனல்ல இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும். எங்க சேனல்ல வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமா செய்யறோம். எங்க சேனல்ல இலவசமா நீங்க விளம்பரம் செய்து பயன்பெறலாம். வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்க வெற்றி காண்பீங்களா? திருமணம் எப்போ நடக்கும், எப்போ வேலை கிடைக்கும், கடன் தொல்லை எப்போ தீரும், எப்போ பண வரவு கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரிவு, புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்போ தீரும், சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும், எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா, எப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா, எப்போ சொந்த வீடு கட்ட முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா, சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா, எப்போ குழந்தை கிடைக்கும், இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்க ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.